இப்போ லைவ்ல விக்ரமும் பார்வதியும் ரொம்ப நேரமாக திவ்யா பற்றி பேசுகிறாங்க. என்னங்கிறத ஒன்றுனா சொல்லிடுறேன், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு விக்ரம் தான் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அவன் வந்து சுபிக்ஷா கூட பேசிகிட்டு இருந்தா. ரூல் பிரேக் பற்றி ஆரம்பித்த உடனே தான் நான் அதுக்குள்ளே போனேன். முதல்ல நான் உள்ளே போகல, நானும் என்னடா பேசுகிறான்னு பார்த்துட்டு தான் இருந்தேன். அப்புறம் அந்த ஸ்க்ரீன் போட்டு ரூல் பிரேக் பண்ணதை பற்றி பேசணுன்னே தான் நான் அதுக்குள்ளுக்கு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொன்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, முதல்ல வந்து நீ எதுக்காக அவளுக்கு ஸ்பேஸ் கொடுத்த? நான் கமர்தினியும் அதை தான் திட்டினேன். இங்கே இந்த பிரச்சனை காக்கா வாயில் பாத்ரூம் போச்சுன்னு அந்த பிரச்சனை நடக்கும்போது கூட நீ எதுக்கடா அவளுக்கு ஸ்பேஸ் கொடுத்த? அங்கேயே நிறுத்திட்டு ஆமாம் நான் சொன்னது தப்பு தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா அந்த சண்டை அங்கேயே முடிஞ்சிருக்கும். தப்பெல்லாம் அவள் பேரில் விழுந்திருக்கும். நீ வார்த்தை விட்டதுனால தப்பு உன் பேரில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி நான் கமர்தினியும் திட்டினேன் அப்படின்னு சொல்லி பாரு சொல்கிறாங்க. அதனால தான் நான் திவ்யா கூட பேச்சே வச்சுக்க மாட்டேன். திவ்யா கூட பேசினா தலைவலி வந்து உடம்பு வலி வந்து எல்லா வலியும் வந்துடும், அது நமக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. சொல்லிட்டு திருப்பி என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம 2 பேரும் சண்டை போடுவோம், ஆனால் பாயிண்ட்டாக சண்டை போடுவோம், அவள் அப்படி கிடையாது அப்படின்னு சொன்னோடனே விக்ரம் சொல்கிறாரு, ஆமாம் நம்ம போடாத சண்டையாக இவள் போட்டுற முடியும், நம்மலாம் பாயிண்ட்டாக அடிப்போம், ஆனால் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இதுதான் என்னோட பர்சனாலிட்டி, இப்படி சுற்றி விட்டு பேசுகிறது தான் என்னோட பர்சனாலிட்டி, அது என்னோட இயல்புன்னு அவள் சொல்கிறது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதுக்கு பாரு சொல்கிறாங்க, ஆமாம் விஜய் சேதுபதி சார் என்னை கிழிச்சார்ல, நான் வேலையை அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னதுக்கு என்னை கிழிச்சார்ல, அதை கேட்டு திருந்தி நான் இப்போ ஒழுங்காக இருக்கேன்ல, அது மாதிரி அவள் அதை சேஞ்ச் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாரு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து விக்ரம் சொல்கிறாங்க, மொத்தத்தில் பேசவே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நீங்கள் அடுத்தவங்க கொடுக்குற கருத்தை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், ஆனால் பேசவே விட மாட்டேங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த சேஞ்சிங் ரூமில் விக்ரம் சுபி நீங்களும் தானே ரூல் பிரேக் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சப்போஸ் இப்போது பிக் பாஸை ஒழுங்காக பார்க்காத ஒருத்தங்க கேட்டாங்கன்னா என்னை பற்றி தப்பாலாம் நினைப்பாங்க, மற்றபடி எனக்கும் சுபிக்ஷாவுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும், பட் இதை போயிட்டு சொன்னால் வெளியில் யாராச்சும் திடீர்னு கேட்டால் அது தப்பாக தானே நினைப்பாங்க, இதை சொன்னால் நான் அந்த அர்த்தத்தில் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் விட்டுட்டு நான் எல்லாத்தையும் சிரிப்பு காட்ட வந்தவங்க என்னையை பார்த்து பயப்படுற லெவலுக்கு எல்லோரும் போயிட்டாங்கன்னா என்னால் அதை தாங்கிக்கவே முடியல, இதை நான் யாருக்கிட்டையும் டிஸ்ப்ரூவ் பண்ணவும் முடியல, அவங்க ஏதோ நியாயத்துக்கு கொடி பிடிக்கிறேன்னு நிற்கிறாங்க, எந்த மக்கள்கிட்டையும் என்னால் போய் இதை ப்ரூவ் பண்ணவும் முடியல, அவங்க இப்போ தப்பு தான் பண்ணுறாங்க, அவங்க என்னையவே இந்த லெவலுக்கு புஷ் பண்ணிட்டாங்க, நான் எப்படிப்பட்ட ஆள், எவ்வளோ ஒரு நியாயமானவன், என்னையவே இந்த லெவலுக்கு என்னையே இந்த லெவலுக்கு புஷ் பண்ணி மற்றவங்க என்னை பார்த்து பயப்படுற லெவலுக்கு ஆக்கிட்டாங்கன்னா அது எவ்வளோ தூரம் அவங்க என்னை இந்த லெவலுக்கு ஆக்கியிருப்பாங்க, அவங்க என்னை அவ்வளோ அபாண்டமாக என் மேலே பழி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இங்கே யாரும் ராஜா ராணிலாம் கிடையாது அப்படின்னு அந்த பாயிண்ட்டே சொல்கிறாரு. எனக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு, நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இருந்தாலும் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க, அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல, இங்கே நான் 87 நாள் இருந்துட்டேன், இந்த நான் சிரிப்பு காட்டுறது என்னோடய கரியர், என்னையை போய் அடுத்தவங்களை பயமுறுத்தல் லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த கூட ஒரு நாள் நான் இங்கே இருந்து இந்த என் ஃபேஸை இப்படி மாற்றி என் கரியரே ஸ்பாயில் பண்ணுற அளவுக்கு நான் பிஹேவ் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வெறும் ஃபன்னும் ஜாலியாகவும் மட்டுமே இருக்க தெரிஞ்ச என்னையவே இந்த லெவலுக்கு புஷ் பண்ணியிருக்காங்கன்னா நான் எந்த அளவுக்கு ஹர்ட் ஆயிருப்பேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுறாரு. இது அவ்வளவுமே சொல்லும்போது அழுதுட்டு தான் இருக்காரு. அப்புறம் பார்வதி கண்ணெல்லாம் தொடச்சி விட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறமா சொல்கிறாங்க, விக்ரம்னாலே ஒரு மெச்சூர்டான ஆள் அப்படின்னோடனே பார்வதி சொல்கிறாங்க, நீ யாருன்னு தெரியுமான்னு, இதை நான் யாருன்னு தெரியுமா, நீ அந்த சண்டையில் சொன்னியா, என் காதில் அப்படி விழுந்துச்சு அப்படின்னோடனே நான் ஒருவேளை சொல்லியிருக்கலாம், ஏன்னா ஹோஸ்ட்டே என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் ஒரு ஸ்டாண்டப் காமெடியன், எதுக்கு நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னோடனே என் கரியரை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு விக்ரம். சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாங்க நான் பெரிய ஈவன் தான், இப்போ என்ன நான் பெரிய ஈவன் தான், நான் உண்மையிலே ஒரு எஸ்டாப்ளிஷ்டு காமெடியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்புறம் நான் இந்த வீட்டோட ரொம்ப ஒன்றிட்டேன், உங்களுக்கும் கமர்தனுக்கு இருக்கிற பாண்டு மாதிரி தான் எனக்கும் பிக் பாஸுக்கு இருக்கிற பாண்டு, நான் உண்மையிலே அவரோட ரூல்ஸை மதிப்பேன் அப்படின்னு சொன்னோடனே பாரு சொல்கிறாங்க, எனக்கு கூட தான் பிக் பாஸ் அப்படி, ஏன்னா எங்கள் அப்பாவோட வாய்ஸ் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு, பிக் பாஸோட வாய்ஸ் கேட்கும்போது நான் அப்படி தான் இருப்போம், ஆனால் நான் அதை ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கிறதுல நீங்கள் சொல்கிறீங்க, அவ்வளோதான் வித்தியாசம் அப்படிங்கிற மாதிரி பாரு சொல்கிறாங்க. அப்புறம் கடைசியாக அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சுபிக்ஷா விக்ரம் அந்த ஸ்க்ரீன் போட்டது இந்த ரூல் பிரேக் பண்ணதை பற்றி சொல்கிறதுக்கு நீங்கள் யார், நீங்கள் அதாவது திவ்யாவை சொல்கிறாங்க, நீங்கள் யார் என்னை திருத்துறதுக்கு, நான் எப்படியா இருந்துட்டு போகிறேன், நீங்கள் எதுக்கு இடையில வரீங்க, நான் எப்படி வேணால் இருந்துட்டு போவேன், எதுக்காக இதில் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக சொல்லி அழுதுகிட்டே பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இதே மாதிரி அப்படியே செஞ்சுக்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.